தங்கமகள் சீரியல்ல அடுத்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படியாவது நமக்கு தெரிஞ்ச உண்மைய உடனே ஹாசினி அக்கா கிட்டயும், தாரணி அக்கா கிட்டயும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பதட்டமா ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ரங்கநாயகியும் ரவுடி திவ்யாவையும் துரத்திட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி திவ்யாவை ஆளையே காணோம். இங்கே தான் மேரியோட ஃபோட்டோ காமிச்சு கேட்டுட்டு இருந்தா. நான் ஒரு சைடு கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஆளையே காணோம். ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். ஆனா எங்கேயுமே கிடைக்கல. உடனே இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. என்னடா சொல்ற? ஆல்ரெடி மேரிய தேடிட்டு இருக்கோம். இப்ப திவ்யாவையும் காணோம்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பதட்டமாகி முத்துப்பாண்டியும், ஹாசினியையும் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. எங்க அம்மா டைரியில எழுதின மாதிரி உண்மையாவே இந்த கேஸ்ல மர்மம் தான் இருக்கு போல இருக்கு. நம்ம எல்லாருமே இந்த உண்மைய தான் தேடிட்டு இங்க வந்திருக்கோங்கிற விஷயம் அந்த பெர்சனுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் அடுத்தடுத்து நமக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்ப உண்மையாவே திவ்யாவ காணோம்னா அந்த பெர்சன் தான் திவ்யாவையும் கடத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாசினி முத்துப்பாண்டி கிட்ட சொல்லுவாங்க. முத்துப்பாண்டியும் ஹாசினியும் ஜிலேபி இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. 3 பேரும் தேடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் திவ்யா ரங்கநாயகிய பார்க்க போவாங்க. அதனால திவ்யா அந்த இடத்துக்கு வேக வேகமா பதட்டத்தோட அழுதுட்டே ஓடியாந்திருப்பாங்க. பின்னாடியும் ரவுடிகளும் துரத்திட்டே வந்துட்டுருப்பாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு வேக வேகமா முத்துப்பாண்டி வந்து திவ்யாவ காப்பாத்துறதுக்காக போவாரு. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, ரங்கநாயகியும் திவ்யாவ துரத்திட்டு வரத வந்து முத்துப்பாண்டி பார்த்துருவாரு. இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து ரங்கநாயகி வேகமா "அவள புடிடா, உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. அவ தப்பிச்சிடவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. இத வந்து முத்துப்பாண்டி பார்த்துருவாரு. எதுக்கு அக்கா வந்து திவ்யாவ தொரத்திட்டு போறாங்க? ஒண்ணுமே புரியலையே. அது மட்டும் இல்லாம உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திவ்யாவ காப்பாத்தணும்னு போறதுக்குள்ளேயே திவ்யாவ காருக்குள்ள அடைச்சிருவாங்க. அங்கருந்து மாமா சித்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. எதுக்கு எங்க அக்கா திவ்யாவ தொரத்திட்டு போணும்? சித்தி தான் காரணம்னு சொல்லிட்டு எதுக்கு திவ்யா சொல்லிட்டு போறா? அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்ப எங்க அக்கா தான் இந்த கொலைக்கு காரணம்னு நினைக்கிறாங்க. முதல்ல நம்ம திவ்யாவ காப்பாத்தணும். திவ்யாவ காப்பாத்துறது மட்டும் தான் எல்லா உண்மையுமே வெளிவரும், தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினியும், முத்துப்பாண்டியும் வேக வேகமா அந்த கார ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஸோ அடுத்து என்ன ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது இந்த ஒரு சீரியல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.